வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க மற்றும் நட்பு நாடுகளின் தாக்குதல்கள் ஏமனில் நடந்த போதிலும், செங்கடலில் ஒரு அமெரிக்க கடற்படை கப்பல் அனுப்பப்பட்ட போதிலும், ஏமனில் உள்ள ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் முக்கிய நீர்வழி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். அத்துடன் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை தொடர்ந்து தாக்கி வருகின்றனர். தாக்குதல்களை அதிகரிக்குமாறு ஹவுதிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பிப்பது ஈரான் தான் என்ற போதிலும், அவர்களது தாக்குதலுக்கு பதிலடி வாங்குவது என்னவோ ஹவுதிகள் தான். ஹவுதிகள் முன்பை விட இப்போது தாக்குதல்களை அதிகரித்துள்ள போதிலும் அவர்கள் மிரண்ட நிலையில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் முதல் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா வரையிலான மற்ற ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் பரிதாபகரமான தோல்வி மற்றும் சிரிய சர்வாதிகாரி பஷார் அல் அசாத்தின் கவிழ்ந்துவிட்ட ஆட்சி ஆகியவை ஹவுதிகளை மிரள வைத்துள்ளன. ஈரானுக்கு தமது சொந்த இராணுவத்தை விட பலி கொடுப்பதற்கு உள்ள இறுதி வேட்பாளர் ஹவுதி இயக்கம் அன்சார் அல்லாதான் என்பதை ஹவுதிகள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர். தவிர காசாவில் ஹமாஸ் இஸ்ரேலிடம் செம அடி வாங்கிய போதும் ஹமாஸை காப்பாற்ற ஈரான் வரவில்லை. லெபனானில் ஹெஸ்போலா பரிதவித்து கூக்குரல் எழுப்பிய போதும் இரட்சகனாக ஈரான் வரவில்லை. சிரியாவில் அசாத் பரிதாபகரமாக மூட்டையை கட்டிக்கொண்டு ரஷ்யாவுக்கு ஓடும் நிலைமை ஏற்பட்ட போதும் ஈரான் வரவில்லை. ஏமனில் ஹவுதி அடிவாங்கும் போது ஈரான் வரப்போகிறதா என்று சற்றே தாமதமாக புரிந்து கொள்ளும் தன்மையுடைய ஹவுதிகள் இப்போது யோசிக்க தொடங்கி உள்ளார்கள். ஆனாலும் கூட அமெரிக்காவால் தீவிரவாத அமைப்பாக பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட ஹவுதிகள் உலகளாவிய வர்த்தகத்தை தொடர்ந்து சீர்குலைத்து பில்லியன் கணக்கான டாலர்களில் இழப்பை ஏற்படுத்துகின்றனர். காசாவில் இஸ்ரேல் போரை நிறுத்தும் வரை தாங்கள் தாக்குதல்களை நிறுத்த மாட்டோம் என்று ஹவுதிகள் கூறுகிறார்கள். ஆனால் காசாவில் இஸ்ரேல் போரை நிறுத்தும் வரை தாங்கள் தாக்குதல்களை நிறுத்த மாட்டோம் என்று கூற்றை கூறிய ஹெஸ்புல்லா, காசா போர் முடியும் முன்பே பவ்யமாக அனைத்து நிபந்தனைகளுடனும் போர் நிறுத்தம் செய்து பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறது. காசாவில் போர் தொடர்கிறது. இது வீரவசனம் பேசியவர்களை மூலையில் ஒதுங்கி முக்காடிட வைத்துள்ளது. நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நிஜமான போர் நிலைமைகளை வெளியிட்ட போது, நாம் சந்திரனை சட்டியில் போட்டு வரவல் செய்தோம், சூரியனை சுட சுட வாயில் போட்டு விழுங்கினோம் என்று கூறியவர்கள் இப்போது வெற்றிகரமாக பின்னடிக்கிறார்கள். அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி சுமார் 450 ஹவுதி ஆளற்ற விமானங்களை அளித்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் கீன் சாவிட் கூறிய போது, கூட்டணி சில கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை அடக்கியுள்ளது. மேலும் ராஜதந்திர அழுத்தம் மற்றும் தடைகளை பயன்படுத்தி ஹவுதி குழுவின் சட்டவிரோத ஆயுதங்களை வாங்குவதை நிறுத்துகிறது. ஹவுதிகளுக்கு ஈரானிய ஆயுதம் போவதற்கு ஏமனில் 3 துறைமுகங்கள் இருந்தன. அவற்றை இஸ்ரேல் தாக்கியுள்ளது. அந்த ஆயுதங்களை ஏமனில் இயக்க ஹவுதிகள் 8 இழுவை கப்பல்களை வைத்திருந்தனர். இஸ்ரேல் அவற்றையும் தாக்கி அழித்து விட்டது. இனி ஈரானிய ஆயுதங்கள் ஹவுதிகளுக்கு கிடைப்பது கடினம். மறுபக்கத்தில் ஹவுதி தாக்குதலில் இன்னமும் செங்கடல் வர்த்தக பாதைகள் முடங்கி கிடக்கின்றன. இது ஆசியாவில் உள்ள அனைவருக்கும், அவர்கள் ஹவுதி ஆதரவாளர்களாக இருக்கலாம், அவர்களுக்கும் விலை உயர்வை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த வாரம் 2 ஹவுதி ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பகுதியில் நழுவியது. இதற்கு பதிலடியாக சனிக்கிழமை இரவு ஹவுதிகளின் கட்டளை மையங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளை அமெரிக்க விமானங்கள் தாக்கின. ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் கப்பலை மூழ்கடித்து இஸ்ரேல் அல்லது காசாவுடன் தொடர்பில்லாத சிவிலியன் மாலுமிகளை கொள்கின்றனர். மேலும் ஏமன் மக்களுக்கு முக்கியமான உணவு மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் கப்பல்களையும் தாக்குகிறார்கள். ஈரானின் கடைசி கூட்டாளிகளில் ஒன்றாக டெஹ்ரானின் இஸ்லாமிய எதிர்ப்பு நச்சில் அவர்களின் அந்தஸ்து உயர்த்தப்பட்டுள்ளது. சில ஆய்வாளர்கள் ஹவுதிகளுக்கு நிதியுதவி மற்றும் பயிற்சி அளிப்பதில் ஈரான் இப்போது அதிக கவனம் செலுத்த முடியும் என்று கூறுகின்றனர். காரணம், ஹவுதிகள் தான் இப்போது எஞ்சியுள்ள ஏவலாளிகள். ஏமனியர்களாக அவர்கள் எதை இழக்கிறார்கள் என்பதை பற்றி ஹவுதிகள் கவலைப்படுவதில்லை என்று ஏமனை தளமாக கொண்ட சானா மையத்தின் உத்திசார் ஆய்வு மையத்தின் இயக்குனர் ஒசாமா அல் ரவ்ஹானி கூறினார். அவர்கள் ஒரு போராளியாக வந்து உலக வல்லரசுகளை பெற விரும்புகிறார்கள். சவுதி அரேபியாவின் ஏறக்குறைய தசாப்த கால தாக்குதலை ஹவுதிகள் எதிர்கொண்டனர். அதே நேரத்தில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் உள்கட்டமைப்பை குறிவைக்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியாக அதிநவீன சக்தியாக குழுவை மாற்றி ஈரான் மற்றும் ஹெஸ்போல்லா உதவியது. 2004ஆம் ஆண்டில் ஹவுதிகள் மலைகளில் மறைந்திருந்து முற்றுகையிடப்பட்ட குழுவாக இருந்தனர் என்று பாஷா அறிக்கையின் மத்திய கிழக்கு பாதுகாப்பு ஆய்வாளர் மொஹாமட் அல் பாஷா கூறினார். இப்போது அவர்கள் சர்வதேச வணிக கப்பல்களை ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் துரத்துகிறார்கள் மற்றும் மத்திய இஸ்ரேலில் 2000 கிலோமீட்டர் தொலைவில் தாக்குகிறார்கள். அந்த கப்பல்களில் வரும் பொருட்கள் எங்கள் நாட்டுக்கும் வர வேண்டும், உங்கள் நாட்டுக்கும் வர வேண்டும். அதை கடலில் வீழ்த்தும் ஆயுதம் மதம்.
ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி ஏமன் அரபு உலகின் ஏழ்மையான நாடு. ஏமனில் 34 மில்லியன் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கு பசி உட்பட மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறது. ஏமனியர்களில் 2 பங்கு ஹவுதிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வாழ்கின்றனர். ஹவுதிகள் ஈரானுக்காக சாக தயாராக உள்ளார்கள். ஏமன் மக்களையும் பலி கொடுக்க தயாராக உள்ளார்கள். ஈரானிய அடிமையாக இருந்தால் என்ன நடக்கும் என்று மேன் மக்கள் காசாவில் கேட்டு பார்க்கலாம், லெபனானில் கேட்டு பார்க்கலாம், சிரியாவில் அசாத்திடம் கேட்டு பார்க்கலாம், அல்லது சொந்தமாக அனுபவித்தும் பார்க்கலாம். எப்படி வசதி!